Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். புட்டு பயிறு அப்பளம் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். நான் புட்டு செய்யும்போது புட்டு மாவுலேயே வந்து சுகர் ஆட் பண்ணிவிடுவேன். சிக்கன் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். பயிறு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது புட்டு மாவுலேயே சுகர் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன். புட்டு பயிறு அப்பளம் இதோட பனானாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜெஃபி ஜானி வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இனி நான் வந்து மதியம் லஞ்ச் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோர் தான் அடிக்க போகிறேன். மோர் போடுறதுக்கு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து திருப்பி அரைச்சி சால்ட்டும் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது தான். இப்போ நான் மதியம் லஞ்சுக்குள்ளே தான் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். ஆயிலும் கீயும் நான் ஈக்குவலாக தான் ஆட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி வந்து 1/2 kg சிக்கனில் தான் பண்ணுறேன். சிக்கன் வந்து தோலோடு தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஆயில் கீ சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டையை உடச்சி ஆட் பண்ணுறேன். 3 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணுறேன். 2 பே லீஃப் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம் இருக்காது, ஒரு கலருக்காக தான். பச்சை மிளகா தான் நான் காரத்துக்காக ஆட் பண்ணது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/2 kg சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன். தோலோடு தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 kg சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து தோலோட சிக்கன் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணணும். இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நான் தயிர் தான் ஆட் பண்ண போகிறேன். சிக்கனில் வந்து தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு கையளவு மல்லி இலை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். திருப்பியும் இதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு.
இப்போ இந்த இதில் நான் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் இந்த கப்பில் வந்து 2 கப் அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு 3 கப்பு தண்ணி வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் வந்து பிரியாணி குக்காய் ரைஸ் போட்டு குக்காய் வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டு குக் பண்ணுறேன். சிம்மில் போட்டு குக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பிரியாணி வந்து நல்லா வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். அப்புறமா எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா, இதோட அப்பளமும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கிளம்பி வெளியே போயிட்டோம். மாலுக்கு தான் வந்திருக்கோம், ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான். இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஹோம் சென்டருக்கு தான் போகிறோம். நாங்கள் ஹோம் சென்டரில் போயிட்டு ஒரு காஃபி மக் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஹோம் சென்டரில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஹோம் சென்டரில் எனக்கு திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஹோம் சென்டருக்கு தான் போயிருக்கோம். ஹோம் சென்டரில் வந்து இந்த காஃபி மக் செட்டு தான் வாங்கினோம் நாங்கள். ஹோம் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஹேம்லீஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து டாய்ஸ் அப்புறமா கேம்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஜெஃபி ஜானிக்கு ஏதாவது கேம்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம்.
இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்ததும் ஜெஃபி ஜானி வந்து பர்கர் வாங்கி கேட்டாங்க கேஎஃப்சியிலேருந்து. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ஃபலூடா குடித்தேன். அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நைட்டுக்கு வந்து மதியம் செஞ்ச பிரியாணி இருந்துச்சு. ஸோ பிரியாணி தான் நைட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெஃபி ஜானி வந்து ஹேம்லீஸ்லேருந்து ஒரு கேம் வாங்கியிருந்தாங்க. இந்த கேம் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த கேம்ஸை வந்து எப்படியெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.